கரீம். அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு அருகாமையில் இருக்குது. கவலைப்படாதப்பா. அல்லாஹ் சொல்றான். ஏன் கவலைப்படுற? உனக்கு சோதனை தருவேன், உனக்கு நோயை தருவேன், உனக்கு கஷ்டத்தை தருவேன், எதிர்ப்புகளை தருவேன், நீ தாங்கி நில்லு. அப்படி நிற்கும் பொழுது உனக்கு நான் ஆறுதல், அமைதி தருகிறேன், ரஹ்மத்தை தருகிறேன். எப்படிப்பட்ட கஷ்டம் ஏற்பட்டாலும் இறைவனிடம் கையேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி அப்படித்தான், அப்படியே வந்து ஒழுங்குறது. அல்லது கையேற்றும். நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வந்தாலும், அரசாங்கத்திலிருந்து வந்தாலும், ஏதோ ஒரு வகையில் வந்தாலும், இறைவா என்னை காப்பாற்று. நோய்வாய்ப்பட்டிருக்கிறோமா, மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோமா, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, எந்த ஒரு சிக்கல், எந்த ஒரு இடர்பாடு, எந்த ஒரு நோய், எப்படி சிக்கல் ஏற்பட்டாலும் இறைவா உன்னை விட்டா இருக்கா? உன்னை விட்டா யாரும் இருக்கிறான்? மனிதர்களுக்கு நான் உதவி எதிர்பார்க்கவில்லை. ரப்புல் ஆலமீனாக இருக்கக்கூடிய உன்னிடத்தில் நான் உதவி ஏற்படுகிறேன். நீ பின்னணி நரம்பை விட எனக்கு அருகாமையில் இருக்கிறாய். உன்னை விட்டா எனக்கு ஆள் கிடையாது. அல்லாஹ் சரண்டர் ஆகுமே. சோதனைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது நபிமார்கள் அப்படிதான் சரண்டர் ஆனாங்க. பத்ர் போர்க்காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிரார்த்தனை செய்தார்கள்? தன்னுடைய அக்குள் தெரியக்கூடிய அளவிற்கு கைகளை வானவே உயர்த்தி, இறைவா இந்த போர்க்காலத்தில் நாங்கள் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். எப்படியாவது எங்களுக்கு இந்த போர்க்காலத்தில் வெற்றியை தந்து விடையா? கேட்டாங்களா இல்லையா? சரண்டரானவர்களா இல்லையா? சரணாகதியாகி அந்த பிரார்த்தனை செய்தார்கள் இல்லையா? அந்த பிரார்த்தனை விளைவு என்ன? வெற்றி.